நான் நினைச்சது சரின்னா அதுதான் உன் ஊருனா அங்கே உன் கனவுல வந்த உங்க அம்மா இருக்கலாம், இல்ல உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா உன் மனைவி அங்கே இருக்கலாம். ஒருவேளை நீ அவங்கள பார்க்குறப்ப உனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சிவா, இனி நீ இங்கே இருக்கிறத விட உன் பழைய வாழ்க்கையை தேடி நீ கும்பகோணம் போறது தான் சரி. தாத்தா பழச மறந்தவரு, யாரும் தெரியாத ஊருக்கு தனியா போறது சரியா வருமா? துர்கா, நாம இவனுக்கு புது உறவா இருக்கலாம், ஆனா இவன் மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான உறவை தெரிஞ்சுக்கிட்டாதான் இவன் பரிபூரணமா குணமாக முடியும். இதை நான் ஒரு வைத்தியரா சொல்றேன். சிவா, நீ கும்பகோணம் போறது தான் சரி. நம்ம ஒண்ணா இருக்கலாம் கௌதம், நம்ம ஒண்ணா இருக்கலாம். நாம ஒன்னா தானே இருக்க போறோம். என்ன மன்னிச்சிருங்க, உங்களை கேட்காம நான் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னது தப்புதான். அந்த வார்த்தை உங்க மனச எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. சூழ்நிலை அப்படி சொல்ல வச்சிருந்தாலும் அது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க அந்த வார்த்தையை சொல்ல ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தாலும் நான் அந்த வார்த்தையை சொல்லிருப்பேன். ஆமாங்க, நீங்க சொல்லலனா கண்டிப்பா நான் சொல்லிருப்பேன். விருப்பப்பட்டு இல்ல, நீங்க எந்த காரணத்துக்காக சொன்னீங்களோ அதே காரணத்துக்காக சொல்லிருப்பேன். எனக்கு தெரியுங்க, நீங்க கௌதம்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவன் நல்லபடியா குணமாகணுங்கிறதுக்காக தான் எல்லாரும் முன்னாடியும் அப்படி ஒரு பொய்யான வார்த்தைய உங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மைதான். எனக்கு என் குழந்தைங்க தான் என் உலகம், என்னோட உயிர். அவங்களுக்கு ஒண்ணுனா நிச்சயமா இந்த உயிர் இந்த உடம்புல தங்காது. அப்படி இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே என் பையன் துடிக்கிறப்போ அந்த சூழ்நிலையில அப்படி ஒரு வார்த்தையை சொல்றத தவிர எனக்கு வேற வழி தெரியலங்க. ஆனாலும் அந்த வழியில பயணம் பண்ண என் மனசு தயாரா இல்ல. ஆரம்பத்துல இருந்தே எனக்குன்னு ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ள நான் என் குழந்தைங்க என் குடும்பம்னு வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே இப்படி ஒரு சூழ்நிலை எக்காரணம் கொண்டு வந்துடக்கூடாதுன்னு தான். சுத்தி இருக்கிறவங்க தப்பா பேசுவாங்கன்னு இல்ல, அனாதையா இருந்த எனக்கு ஒரு ஆதரவா மட்டும் இல்ல, உறவை கொடுத்து ஒரு உண்மையான அன்பை கொடுத்தாரு என் புருஷன். அவர் போனாலும் அவர் எனக்கு கொடுத்துட்டு போன அன்பு இன்னும் என் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு. அதுக்கு நான் என்னைக்குமே உண்மையா இருக்கணும். உங்களுக்கு இருக்கிற மாதிரி சுகமான அனுபவம் என் மனசுக்கு இல்ல. ரணம் ஒண்ணுக்கு என் மனசுல இருக்கு. அது என்னைக்கும் ஆறாத ரணம். என்னாலையும் அந்த வட்டத்தை விட்டு வெளியே வர முடியாத. என் உலகம் என்னைக்கும் என் பொண்ணு மட்டும்தான். என் வாழ்க்கையிலையும் இன்னொரு பொண்ணுக்கு நிச்சயமா இடம் இல்லை. ஆனா சூழ்நிலை நம்மளை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்குன்னு பாத்தீங்களா? நம்ம சம்மதிச்சிட்டோன்னு கீழே பசங்களும் பெரியவங்களும் ரொம்ப சந்தோஷத்தோட இருப்பாங்க. ஆனா மேல இருக்கிற நமக்கு தான் தெரியும் மனசுல சங்கடத்தை சுமந்துகிட்டு இருக்கோம்னு. இப்படி ஒரு கொடுமையான சிச்சுவேஷன் யாருக்கும் வரக்கூடாது. ஆமாங்க, இத விதின்னு நொந்துக்கிறதா இல்ல
இதை என்ன சொல்லணும்னு எனக்கும் தெரியல.